என் பெயர் வந்து முதல்ல என் பெயர் சந்திரமௌலி. மௌலிங்கிறது தான் என்னுடைய பெயர். நான் வந்து ஒரு டிகிரி தான் படிச்சிருக்கேன். நான் டிகிரி படித்து சாதாரண எல்லோரும் இருக்கிற மாதிரியே நான் டிகிரி படித்து வேலைக்கு ட்ரை பண்ணி ஒரு பேங்க்கில் அல்லது ஒரு கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸில் முதல்ல வேலை கிடச்சிது. போட்டி போட்டேன், எக்ஸாம்லாம் எழுதி போட்டி போட்டு வேலை ஒன்று கிடச்சிது. கிளரிக்கல் வேலையை தவிர எனக்கு பெரிய வேலையெல்லாம் கொடுக்கல. ஆஃபீஸராகவோ எதுவோ இல்லை. நான் வந்து பேங்க்கில் ஒரு தட்டச்சராக இருந்தேன். நான் சென்னையிலே இருந்துட்டேன். முதல்ல திருச்சியில் இருந்தோம். திருச்சியிலேருந்து நாங்கள் இங்கே வந்துட்டோம், சென்னைக்கு வந்துட்டோம். அது ரொம்ப வருஷமாச்சு. நான் முதல்ல பிறந்ததே வந்து சென்னையில் தான் பிறந்தேன். கோஷாஸ்பத்திரின்னு சொல்லுவேன், கோஷாஸ்பத்திரியில் தான் பிறந்தேன். அப்புறம் வந்து நான் எல்லாம் வந்து என்ன பண்ணேன், பேங்க் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டேன். 2 பேங்க்லேருந்து எனக்கு வேலை கிடச்சிது. ஒரு 6 மாதம் கழிச்சு சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவில் கிடச்சிது. முதல்ல இந்தியன் வங்கியில் கிடச்சிது. இந்தியன் வங்கியில் டைப்பிஸ்ட்டு, கிளர்க் டைப்பிஸ்ட்டு. நான் அந்த வேலையை நான் அக்செப்ட் பண்ணிட்டேன், ஏற்றுக்கொண்டேன். அந்த சமயத்தில் தலைமை அலுவலகத்தில் எனக்கு வேலை கிடச்சிருது. நாங்கள் ஒரு 5வது ஃப்ளோரில் தலைமை அலுவலகத்தில் வேலை கிடைக்கும்போது அங்கே வந்து 100 பேருக்கு மேலே நிறைய பேர் உட்காண்ட்ருப்பாங்க, டைப் அடிச்சுட்டே இருப்பாங்க. நிறைய பேர் டைப் அடிச்சுட்டே இருப்பாங்க. நானும் டைப் அடிச்சுட்டே இருப்பேன். கரெக்டாக 5 மணிக்கு இருந்தோடனே 5 மணி ஆனோடனே சொல்லாமல் கொள்ளாமல் ஓடி வந்துடுவோம். கிடுகிடுன்னு வேலையை விட்டுட்டு நாங்கள் இறங்கி வந்து ட்ரெயினை பிடிச்சி நான் மாம்பழம் வந்து நான் ரொம்ப வருஷமாக இருந்தேன். முன்னாடி அதான் ரொம்ப வருஷமாக மாம்பழத்தில் என்ன காரணம்னா, எங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்க. அம்மா இறந்து போனதுனால எனக்கு சப்போர்ட் வேண்டியிருந்தது. அப்போ எங்கள் மாமா வந்து மாம்பழத்தில் இருந்தார். அதனால் அவர் வீட்டுக்கு ஏற்றாப்புல தான் நாங்கள் இருந்தோம். ஒரு இடத்துல குடியிருந்தோம், சின்ன வீடு அது. அந்த வீடு பார்த்தா பெட்டி மாதிரி இருக்கும். இப்படி கையை தூக்கினா இது சவுளை தொட்டுடலாம், மேலே சீலிங்கை தொட்டிடலாம், ஃபேனை தொட்டுடலாம். அது மாதிரி ஒரு இடம் அது. அந்த இடத்துல இருந்தோம். என்னை வந்து வளர்த்ததெல்லாம் பாட்டி தான் வளர்த்தாங்க என்னை வளர்த்ததெல்லாம். அப்புறம் வந்து எனக்கு வேலை கிடச்சது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் கிட்டக்கிட்டு நடந்து ரயில்வே ஸ்டேஷன் ட்ரெயின் பிடிச்சி மாம்பழத்துலேருந்து பீச் ரோடு வரைக்கும் போவேன். போயிட்டு அங்கே எதிர்த்தாப்பில் ஆஃபீஸு, பெரிய பில்டிங். இந்த பெரிய பில்டிங்கில் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அந்த பில்டிங்கில் 5வது ஃப்ளோரில் நான் ஒருத்தன். நிறைய பேர் என் நண்பர்கள், அப்படியே தான் நிறைய நண்பர்கள் எனக்கும் அறிமுகமானவங்க எல்லாமே. நாங்கள் வந்து டைப் அடிச்சுட்டு திருப்பி 5 மணி கரெக்டாக எண்ணி கரெக்டாக அந்த இடத்த விட்டு ஓடி வந்துடுவோம். நாங்கள் இப்படியே தான் பண்ணிகிட்டு இருந்தேன் நான். அப்போ பண்ணிகிட்டு இருக்கும்போது என் பெரியப்பா பையன் ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து டெலிஃபோன்ஸில் ஒர்க் பண்ணுறார். அவர் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், நான் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, அவர் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ். என்னை விட அவர் 2 வயசு பெரியவர். அவர் என்ன பண்ணுறாரு, அவர் வந்து டெலிஃபோன்ஸில் ஒர்க் பண்ணுறபோது அவர் வந்து ஒரு சிறு பத்திரிகை, அவர் என்ன சொல்கிறார், கையெழுத்து பத்திரிகை கொண்டு வரணும் அப்படி ஆசை. அப்போ தான் எனக்கு இல்லை, ஆக்சுவலி எனக்கு வந்து மேக்ஸ் வரவே வராது. மேக்ஸுங்கிற சப்ஜெக்டே வராது எனக்கு. அந்த மேக்ஸுங்கிற சப்ஜெக்டை கற்றுக்கிறதுக்கு அவர் வீட்டுக்கு போவேன். அவர் ட்ரிப்ளிகனில் இருந்தார். ட்ரிப்ளிகனில் போய் அவர் வீட்டில் போய் மேக்ஸு கற்றுக்கிறதுக்கு போவேன். கற்றுக்கும் போது ஒரு தடவை என்ன பண்ணார், ஒரு நிறைய கத்தையாக ஒன்று எழுதி வச்சுருந்தார். மறைச்சார், என்கிட்ட காட்டாமல் வச்சுருந்தார். அது என்னன்னு பார்க்குறதுக்கு என்கிட்ட காட்ட சொன்னேன். அவர் காட்டினார். அவர் எழுதியிருக்கார், ஒரு கதை எழுதியிருக்கார். அந்த கதையை வந்து என்கிட்ட காட்டுறது கூச்சம் அவருக்கு முதல்ல. அப்புறம் வந்து தொந்தரவு பண்ணோன்னே காட்டினார். அந்த கதை பேர் ஐயோ 50ன்னு பேர், கதை பேர். அப்புறம் தான் தெரிஞ்சது அந்த கதை எப்படி எழுதுறதுன்னு. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது. கதையை எழுதும்போது அவர் ஒரு பக்கம் விட்டுருவார், ஒரு பக்கம்தான் எழுதுவார் கதை. இன்னொரு பக்கம் அடுத்த பக்கத்துக்கு அந்த அப்படியே போயிட்டே இருக்கும் அந்த கதை. அந்த கதை வந்து எல்லா பத்திரிகைகளும் அவர் அனுப்பிச்சுட்டு எல்லாம் திரும்பி வந்துட்டுருக்கோம் அவருக்கு. அப்புறம் எனக்கும் ஒரு பைத்தியம், ஒரு மேட்னஸ் பிடிச்சிது. கதைகள்லாம் எழுதணும்னு சொல்லி நானும் கதைகள்லாம் எழுத ஆரம்பித்தேன். கதை எழுதும்போது அவருக்கு நேராக அழகாக எழுத வரும். அவருக்கு ஒரு ஒயிட் பேப்பரில், பிளாங்க் பேப்பரில் வந்து எழுதும்போது இப்படி பேங்காக எழுதிட்டு வர முடியும் அவரால். அவர் அவ்வளோ சரியாக எழுதுவார். என்னால் வந்து அப்படியே போகும்போது கோணல் ஆகிடும். அப்படியே கோணலாக தான் எழுதுவோம். நாங்கள் எழுதி பத்திரிகைகளுக்கு அமிச்சோம். என்ன பத்திரிகைகள்னால் பாப்புலர் மேகசினுக்கு அமிச்சோம். சிறு பத்திரிகைகளை பற்றி ஒன்றுமே தெரியாது எனக்கு. குமுதத்துக்கு அமிச்சேன், ஆனந்த விடத்துக்கு அமிச்சேன், கல்கிக்கு அமிச்சேன். ஸ்டாம்பு வச்சு அனுப்புவேன் நான். அனுப்பிச்சிட்டு இந்த கதை வந்து என்ன திரும்பி வந்துடும். அதில் எல்லாத்துலேயும், ஆனந்த விடத்தில், குமுதத்தில் எல்லாத்துலேயும் திரும்பி வரும். பிரசுரிக்கிறதுக்கு வருந்துகிறேன், பிரசுரியாமல் இருக்கிறதுக்கு வருந்துகிறேன்னு எழுதுவார். எந்த சமயத்திலும் என் கதைகள் எதுவுமே ஆனந்த விடலையோ அல்லது குமுதத்துலேயோ வேறு எந்த பத்திரிகையிலையும் வந்ததே இல்லை.
ஆனால் அவருக்கு ஒரு அதிர்ஷ்டம் இருந்தது. கல்கியில் ஒரு பத்திரிக்கை ஒரு கதை வந்துடுது. அவரும் நானும் போட்டி போட்டுன்னு கதை எழுதுவோம். அப்போ எங்களுக்குள்ளே ஒரு சவால் வச்சுருந்தோம். அதாவது ஒரு என்னுடைய கதை வந்து பப்ளிஷ் ஆச்சுன்னா, நான் அவர் பேர் சுவாமிநாதன் பேர். சுவாமிநாதன் அம்மாவுக்கு வந்து பெரியம்மாவுக்கு ஒரு புடவை வாங்கி தருதுன்னு. அதேமாதிரி அவர் கதை பிரசுரம் பண்ணால் என் பாட்டிக்கு ஒரு புடவை வாங்கி தருதுன்னு நாங்கள் எங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருப்போம். அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது என் கதை எதுலேயுமே வரல. பெரியம்மாவுக்கு நான் ஒரு புடவையும் வாங்கி தர முடியல. ஆனால் அவருடைய கதை வந்துடுது. அந்த கதை கல்கியில் வந்தது. அந்த கல்கியில் என்னென்னா அவருடைய கதையை வந்து பேர் மாற்றி விட்டாங்க. பாவம் ராஜுன்னு மாற்றி விட்டாங்க. அவர் வேறு ஏதோ ஒரு பேர் வச்சுருந்தார். அந்த பேரை மாற்றி அவங்க பணமும் அனுப்பிச்சுட்டாங்க. அவங்க கதையை பிரசுரம் பண்ணிவிட்டு அவர் என்ன சொன்னாப்படி பாட்டிக்கு வாங்கி தந்தாங்க. ஆனால் எங்கள் கதைகள் எதுலேயுமே பெரும்பாலும் வரல, ரொம்ப பெருசாக வரல. இது ஒரு பெரிய சவாலாக இருந்தது. என்னடா பண்ணுறதுன்னு தெரியல. உடனே நாங்கள் வந்து ஒரு பத்திரிக்கை ஆரம்பிக்கலாம்னு சொல்லிவிட்டு கையெழுத்து பிரதியை ஆரம்பித்தோம். இந்த கையெழுத்து பிரதி பேர் தூதுவன் பேர். இந்த தூதுவன்கிற கையெழுத்து பிரதி ஒரு ஒரு 4-5 பேர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கையாலே எழுதி வச்சு எங்களுக்குள்ளேயே சர்க்குலேட் பண்ணிப்போம். அப்புறம் தான் தோணுச்சு எனக்கு இந்த கையெழுத்து பிரதியை வந்து பிரிண்டட் மேகசினாக கொண்டு வரலான்னு. அந்த ஐடியா வந்து அவருக்கு தோணுச்சு. அப்போ அது ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு ரெஜிஸ்டர் பண்ணார். அப்படி ரெஜிஸ்டர் பண்ணும்போது எங்களுக்கு விருப்பம் இல்லாத பேர் தான் அது கிடச்சிது. மலர்த்தும்பின்னு. மலர்த்தும்பிங்கிற பேருக்கும் அவர் நாங்கள் எழுதுகிற கதைகளுக்கோ கட்டுரைகளுக்கும் ஒரு சம்மந்தம் இல்லை. இப்படி மலர்த்தும்பிங்கிற பேர் கிடச்சிது. அவர் தான் எடிட்டராக இருந்தார். அவர் அவர் டெலிஃபோன்ஸில் இருக்கனால அவர் பேரை போட்டுக்க மாட்டார், வேறு யாரோ பேரில் வச்சுட்டு எடிட்டராக இருந்தார் அவர். அந்த மலர்த்தும்பியை இருந்தால் நாங்கள் ஒரு 5-6 இஷ்யூ கொண்டு வந்தோம். நாங்கள் 6-7 இஷ்யூ கொண்டு வந்தோம். அதில் வந்து என்னுடைய கதைகள்லாம் வந்தது. முதல் கதை வந்து செருப்புன்னு ஒரு கதை வந்தது. அப்புறம் வந்து ஜனங்கள் ஒரு கதை வந்தது. அப்புறம் வந்து கவிதை ஒன்று எழுத ஆரம்பித்தேன். கவிதையை நான் எழுத ஆரம்பித்த பிறகு அந்த சமயத்தில் எனக்கு வந்து கணையாழிலாம் பத்திரிகைலாம் ஒரு ஆரம்பம். எனக்கு கணையாழி பத்திரிகைலாம் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். தீபம், கணையாழிலாம். தீபத்தை விட கணையாழி ரொம்ப விரும்பி படிப்பேன் நான். தீபத்தை வாங்கி வச்சுப்பேன். கணையாழிலும் பெரும்பாலான கதைகள்லாம் படிக்க மாட்டேன். ஆனால் ஒரு கணையாழி கொஞ்சம் புரட்டி பார்த்து கொஞ்சம் படிப்பேன் நான். சுஜாதா கடைசி பக்கம்லாம் எழுதியிருப்பார், அதெல்லாம் படித்து நான் பார்த்துருக்கேன் நான். அது மாதிரி பண்ணியிருக்கும்போது அந்த இன்ஃப்ளூயன்ஸும் சேர்ந்து தான் இந்த மலர்த்தும்பியில் வந்து நாங்கள் கொண்டு வந்தோம். நாங்கள் அதில் என்ன எடுத்து ஒரு ஸ்டேஜில் வந்து எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுன்னு தெரியல. எப்படி இந்த பத்திரிக்கை கொண்டு வந்தோம், இந்த பத்திரிக்கை எப்படி எல்லாத்தையும் போய் சேருதுங்கிறது பெரிய விஷயமா இருந்தது. அது எங்களுக்கு தெரியல. நானாவது எங்கள் பேங்கில் வந்து ஒரு 1000கணக்கான பேர் இருக்காங்க. அதில் ஏதாவது கொஞ்சம் பேரை கண்டுபிடிச்சி நான் வந்து என் பத்திரிக்கை இந்த மலர்த்தும்பியை நான் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் பேருக்கு பைசா கொடுத்து எல்லாம் வாங்கிப்பாங்க. அது மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்துகிட்டே இருந்தது. அதில் வந்து ஒரு கதை ஒன்று எழுதியிருந்தேன், செருப்புன்னு. ஒரு கதை பேர் வந்து செருப்புன்னு. அப்போ ஒரு லேடி வேறு ஒரு ரூமில் இருக்கிற ஒரு லேடி எல்லாம் டைப்பிஸ்ட் தான், ஒருத்தர் பார்த்து போனவங்க. அந்த லேடி என்னை பார்த்து செருப்பு நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னோன்னே என்ன செருப்பை நான் எனக்கு கீழே குனிஞ்சு என் செருப்பை பார்த்துட்டு இருப்பேன். அதை ஏதோ சொல்கிறார் போட்டிருக்கேன். பரவாயில்லையா? அப்படி எப்படி எடுத்துப்பீங்க அதை? அதான் அவர் சொல்கிறேன். அந்த செருப்பு நல்லா இருந்தது அப்படின்னா நான் செருப்பை பார்க்குவேன். உங்கள் கதை சார், உங்கள் கதையை படித்தேன், செருப்பு நல்லா இருந்தது அப்படி. அதுவே எனக்கு ஒரு சந்தோஷம், ஆச்சரியமாக இருக்கும். என்னடா நம்ம கதையை ஒருத்தர் வந்து படிக்கிறாரு, படிச்சுட்டு இது மாதிரி சொல்கிறாங்களேன்னு. இது மாதிரி சிறு பத்திரிக்கை சூழல் வந்து ஆரம்பிச்சுடுச்சு எனக்கு. அந்த ஆரம்பத்தில் வந்து இந்த கதையெல்லாம் படிக்கும்போது எனக்கு மெதுவாக வந்து என்ன ஆச்சு, எனக்கு என் ஃப்ரெண்டு ஒரு இலக்கிய சிந்தனை ஒரு அமைப்பு, அந்த இலக்கிய சிந்தனை அமைப்பில் வந்து ஃப்ரெண்டு 2-3 பேர் இருந்தாங்க, கிடச்சாங்க எனக்கு. வைத்தியநாதன் ஒரு ஃப்ரெண்டு, வைத்தியநாதன் பேர். அவர் வந்து கவிதைகள் எழுதுவார், கவிதைகள் உண்டு எழுதுவார், கதைகள்லாம் எழுத மாட்டார், ரொம்ப எழுத மாட்டார். ஆனால் அந்த கவிதைகள் வந்து ழான்னு ஒரு பத்திரிகையில் பிரசுரமாக பண்ணுவார். அவர் மூலம் எனக்கு நட்ராஜன் ஒரு ஃப்ரெண்டு இருந்தான். அந்த நட்ராஜங்கிறது அந்த இலக்கியத்தில் ஆர்வம் உள்ளவன். அவனும் எழுத மாட்டான், கண்ணாமலான்னு பேசுவான், திட்டுவான் எல்லோரையும். அது மாதிரி அப்போ வந்து நாடகத்தில் நடிக்கிற ஆசையும் எனக்கு இருந்தது. எல்லா ஆசையும் இருக்குது எனக்கு. அதாவது பத்திரிக்கையில் எழுதுகிற ஆசை, கதை எழுதணும் ஆசை, நாடகம்னா நாடகத்தில் நடிக்கணும் ஆசை, நான் ஒரு பெரிய நடிகனும் ஆகணும் அப்படின்னு ஆசை எனக்கு. அந்த நாடகத்தில் வந்து எப்படின்னா பரீட்சான்னு ஏற்கனவே ஒரு நாடகத்தில் நான் ட்ரை பண்ணேன். அந்த சோபனா ரவியும் நான் ஏற்பாடு பண்ண ஒரு குரூப்பில் வந்து நான் நாடகத்தை முயற்சி பண்ணேன். அவங்க வந்து என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. உனக்கு சரியாக நடிப்பு வரல, உனக்கு பேச வரல. ஏன்னா நான் வந்து வசனம் பேசும்போது மாரில் கையை வச்சுப்பேன், மாரில் கையை வச்சு பேசுவேன். இது சரியாக வராது உனக்கு
அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப பெரிய அப்செட் ஆகிட்டேன். நான் என்னடா இப்படி சொல்லிட்டாங்க. கடைசி வரைக்கும் நான் பல நாள் வந்து சைக்கிளில் மயிலாப்பூரில் அவங்க வீட்டுக்கு போயிட்டு அந்த வசனத்தெல்லாம் பேசிட்டு இருப்பாங்க ரிஹர்சலில். கடைசியில் வந்து இது மாதிரி சொல்லி என்னை தள்ளிட்டாங்கன்னா நான் அது மாதிரி அந்த சேக்டிக்கல் அந்த இதில் அந்த நாடகத்தில் அது ஒரு நாடகம் தான் அது. அந்த நாடகம் வந்து சீதர் சாமான்கிற பேரில் ஏதாவது பெரியப்பா பையன் வந்து சுவாமிநாதன் பேர், அவன் இன்னொரு ஃப்ரெண்டோடு சேர்ந்து சீதர் சாமாங்கிற பேரில் இந்த கதைகள்லாம் எழுதுவான், நாடகங்கள்லாம் எழுதுவான். அந்த நாடகம் வந்து சீதர் சாமாங்கிற பேரில் அவன் அந்த சீதருங்கிறவர் இங்கிலீஷில் கொண்டு எழுதுவார், அவர் தெலுங்கு பேசுகிறவர். அவரோடு இவன் சேர்ந்துப்பான் சாமாங்கிற பேரில் சொல்லும்போது என்னத்துக்கு இது மாதிரி சேரணுன்னா அவன் ஃப்ரெண்டு ரொம்ப விட்டு கொடுக்க முடியாது அவனை அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்துப்பார். சேர்த்துட்டுருக்கார் அவர். சீதர் சாமாங்கிற புனைப்பெயரில் தான் எழுதுவாங்க. அப்போ எந்த சமயத்தில் தான் நான் வந்து நட்ராஜை பார்த்தேன், பரீட்சா ஞானியை பார்த்தேன். ஞானியை பார்க்கும்போது அவர் நாடகத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. நாடகத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுக்காதனால ஞானி வந்து எளிமையாக உடனே ஒரு ஒரு இடத்துல அவர் வந்து எக்ஸ்பிரிமெண்டலாக நாடகம்லாம் எழுதுவார். அவர் நிறைய நாடகங்கள் அவர் கொண்டு வந்திருந்தார். அவர் இதுவே புதுமையாக இருந்தது எனக்கு. அவர் பேசுகிறது பேச்சு, அவர் ஒரு சாமர்த்தியமான ஒருத்தர். அவர் பேசும்போது அந்த குரூப்பு அவங்க சேர்ந்து நாங்கள் எல்லாம் சேர்ந்து உட்காந்துருப்போம். அந்த சமயத்தில் இந்த தேதியில் நான் நாடகம் வச்சுக்கலாமா, இந்த தேதி ஓகே அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி எங்களை கேட்பார். ஆனால் உண்மையிலே அவர் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவார், நாடகத்தை இந்த தேதியில் கொண்டு வரணுன்னு. அதுமாதிரி ஒரு சாமர்த்தியமான ஒருத்தர் அவர். அதனால் அவருடைய நாடகத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. எக்ஸ்பிரிமெண்டலாக நாடகத்தை வந்து எந்த வசனமும் தயார் பண்ணாமல் திடீர்னு போய் பேசுகிறது, அது மாதிரி நாடகம் கிடச்சி. அதில் மூர் மார்க்கெட்னு ஒரு நாடகம். அந்த மூர் மார்க்கெட்டுங்கிற நாடகத்தை அரஞ்சை நாராயணன் எழுதின நாடகம் அது. அதில் நான் வந்து அப்பாவி இளைஞன்னா நாடக ஸ்டேஜில் பாதி தான் வருவேன், நான் மீதி பாதி வரமாட்டேன், பாதி தூரம் தான் வருவேன். வந்தோடனே என்னை பார்த்து சென்ட்ரல்னு ஒரு கேரக்டர், எக்மோர்னு ஒரு கேரக்டர், இந்த 2 கேரக்டரும் வந்து என்னை பார்த்து பேசுவாங்க. அதில் அந்த நட்ராஜன் என் ஃப்ரெண்டு, அப்புறம் வைத்தியநாதன், அவர் இப்போ இல்லை, உயிரோடு இல்லை. இந்த வைத்தியநாதன் இன்னொரு ஃப்ரெண்டு, அவர் நடராஜோடைய அண்ணா. எனக்கு வைத்தியநாதன் நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க, இதில் வந்து நடராஜனுடைய அண்ணா அவர். இவங்க 2 பேரும் என்னை பார்த்து பேசுவாங்க. பேசும்போது வசனமே ஞானி கொடுத்த வசனமே இருக்காது அதில். இவர் பேசுவாங்க, ஞானி கொடுத்த வசனத்தை நான் வச்சுட்டு மைண்டில் வச்சுட்டு இவங்க என்ன பேச போகிறாங்க பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த வசனம் வந்து அது ஞானி கொடுத்த வசனத்தை தவிர, அரஞ்சை நாராயணன் எழுதின வசனத்தை தவிர இவங்க 2 பேரும் வேறு இதுவாக சொல்லுவாங்க. குறியா இல்லையா அந்த பையன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பாவே இளைஞன் நான். அதனால் வந்து இது என்ன புரியாமல் முடிச்சுருந்தேன் நான். அது என்ன ஆக்சுவலி என்ன ப்ராப்ளம்னா, எனக்கு அந்த நாடகம் முடிஞ்சு போயிடுது. அந்த நாடகம் நடிக்கும்போது எனக்கும் ஞானிக்கும் கிளாஷ் ஆகிடுது. ஏதோ ஒரு கருத்து வேற்றுமை. ஞானி வந்து என்னை பார்த்து ஏதோ சத்தம் போட்டுறாரு, என்னடா இது, நம்ம ஏதோ ஒரு நடிக்கிறதுக்கு வந்திருக்கோம், ஞானி வந்து நம்மளை பார்த்து சத்தம் போடுறாரு அப்படின்னு. அப்புறம் வந்து அந்த நைட்டு வந்து ராத்திரி நாடகம் முடித்த பிறகு நைட்டெல்லாம் தூங்க முடியாமல் இருந்தேன், அவசப்பட்டேன். அந்த நாடகத்தில் நான் பாதி வழியாக தான் அந்த நாடகமே, பாதி இது மேடையில் தான் வருவேன் நான். அது ராத்திரி முழுக்க நான் பாதி வழியும் நடந்து இருக்கிற மாதிரி எனக்கு கனவு, தூக்கமே சரியாக வரல. அடுத்த நாள் என்ன பண்ணுறேன், நான் பீட்டர்ஸ் ரோடில் தான் ஞானி இருந்தார். நேராக பீட்டர்ஸ் ரோடு போனேன். அந்த சைக்கிள் நான் பழைய மேட் இன் இங்கிலாந்து சைக்கிள், எங்கள் அப்பாவுடைய சைக்கிள் அங்கே வச்சுருந்தேன். நான் நாடகத்தில் நடிக்கிறது அந்த சைக்கிளை அங்கே வச்சுட்டு நாடகத்தை நடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டேன். அந்த சைக்கிளை எடுத்துகிட்டு நேராக வீட்டுக்கு வந்துடுவேன், அவங்கள்ட்ட யார்ட்டையும் எதுவுமே சொல்லாமல். அப்புறம் அந்த நாடக ஆசையே போயிடுச்சு எனக்கு. ஆனால் அந்த சமயத்தில் நடராஜோடைய ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு கிடச்சிது. நிறையா நடராஜ நாராயணன் இவங்க ஃப்ரெண்ட்ஷிப். அந்த நடராஜ் வந்து இலக்கிய சிந்தனையில் வந்து என்னை அறிமுகப்படுத்தினார். இலக்கிய சிந்தனை கூட்டத்துக்கெலாம் வர சொல்லி நான் போயிருந்தேன். அங்கே வந்து வைத்தியநாதன் இன்னொரு ஃப்ரெண்டு, அவர் கவிதை எழுதுவார். ழாங்கிற பத்திரிகையில், ஆத்மநாம் கொண்டு வந்த ழா பத்திரிகையில் அவர் கவிதை எழுதுவார். அவர் என்னை பார்த்து என் கூட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் வந்து அந்த ழா பத்திரிகையில் அவர் எழுதின கவிதைகளும் கொடுப்பார், ழா பத்திரிகை கொடுப்பார். அப்படின்னு சொல்லிவிட்டு அவரோடு எனக்கு நட்பு அதிகமாகிடுது. அவரோடு சேர்ந்தபோது ஞானக்கூத்தன், ஆர் ராஜகோபாலன், ஆனந்த், இவங்க நட்பெல்லாம் வேறு கிடச்சிது எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பு. அப்போ வந்து என்னென்னா, அவங்க ஞானக்கூத்தன் வந்து கவனம் ஒரு பத்திரிக்கை கொண்டு வரத்துக்கு முயற்சி பண்ணார். அவருக்கு உதவி செய்கிறதுக்கு நான் அடிக்கடி அவரை சந்திப்பேன். நாங்கள் எல்லாம் வந்து பீச்சில் தான் மீட் பண்ணுவோம். ட்ரிப்ளிகனில் அவர் இப்போ ஞானக்கூத்தன் வீட்லேயும் போய் மீட் பண்ணுவோம். அப்புறம் ப்ரெஸ்ஸுலேயும் போய் மீட் பண்ணுவோம். அந்த அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, இந்த கவனங்கிற பத்திரிக்கை கொண்டு வந்து அச்சு வச்சுருவார்.
ஆனால் அது எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, எப்படி எல்லாருக்கும் கொடுக்குறது, அதே பிரச்சனை. மலர்தும்பியில் நான் ஃபேஸ் பண்ணது ரொம்ப மோசமாக இருந்தது. ஆனால் கவனம் பத்திரிக்கை ஞானக்குத்தன்லாம் கொண்டு வரும்போது அது ஓரளவு கவனம் பெற்றது, எல்லாருக்கும் தெரிஞ்சது அது. அது மாதிரி பற்றி. ஆனால் நீங்கள் வந்து பேங்க்கில் இருக்கீங்க, நீங்கள் வந்து உதவி பண்ணுங்கள் எனக்கு அப்படின்னு சொல்லி விட்ருவார். எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் பணம் வாங்கிட்டு நாங்கள் பண்ணுவோம். அப்போ வந்து எல்லாத்தையும் கேட்பேன், ஆனந்திகிட்ட கொஞ்சம் பணம் கொடுங்க, கவனம் பத்திரிக்கை கொண்டு வரணும் அப்படின்லாம் கேட்பேன். எல்லாத்தையும் கேட்பேன் நான். அதில் வந்து சில பேர் கொடுப்பாங்க விருப்பப்பட்டு, சில பேர் கொடுக்க மாட்டாங்க. அது நான் லௌகீகமாக திங்க் பண்ணல அப்படின்னாரு ஒருத்தர். ஆனந்த் இன்னும் கூட ஞாபகம் இருக்குது எனக்கு. என்ன இப்படி சொல்கிறாரு, ஒரு கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் பணம் கொடுங்கன்னு கேட்டதுக்கு போய் நான் என்ன பண்ணுவேன், மாம்பழத்துலேருந்து சைக்கிளில் ராயப்பட்டா போய் அவர் வீட்டில் போய் கதவை தட்டி, ராயப்பட்டாவில் போய் அவர் வீட்டில் போய் அவர் பிஎஃப் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணார். எல்லாம் இது மாதிரி பேங்க்கில், பிஎஃப் ஆஃபீஸில், காலேஜ் ப்ரொஃபஸர் இப்படியே தான் இருந்தோம். எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சம்பளம் தான். அவர் பிஎஃப் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணார். அவர் சொல்கிறாரு, லௌகீகமாக நான் திங்க் பண்ணல, யோசிக்கலை நான், அப்புறம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டார். என்ன விரட்டி விட்டாருன்னு தான் சொன்னோம். திருப்பியும் சைக்கிளில் இப்போ அப்புறம் வந்து என்ன ஆகிடுது, அந்த கவனம் பத்திரிக்கையும் 7 இஷ்யூக்கு மேலே, இவரும் கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணார். நான் ஞானக்குத்தனும் 7 இஷ்யூக்கு மேலே வரல. ஏன் கவன இஷ்யூ பற்றி சொல்கிறேன்னா, இந்த கவன இஷ்யூ பிரிண்ட் ஆகி வரும்போது நான் வந்து அதை ரொம்ப ஆர்வத்தோடு பார்த்தேன். அதில் இருக்கிற கதைகள், கவிதைகள்லாம் ஆச்சரியமாக இருந்தது. என்னடா இது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது அதெல்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அதை பார்த்துட்டே இருந்தேன். படிச்சுட்டே வருவேன் நான். நான் ட்ரெயினில் வரும்போது பீச்சிலேருந்து மாம்பழம் வரைக்கும் ட்ரெயினில் வரும்போது நான் அதை படிச்சுட்டே வருவேன். அந்த சமயத்தில் நான் இதை படிச்சுட்டு வரும்போது எதிர்த்தாப்பில் ஒருத்தர் இருந்தார். அவர் பேர் சங்கரலிங்கம் பேர். இந்த சங்கரலிங்கம் வந்து எங்கிட்ட அந்த கவனம் பத்திரிக்கை கேட்டு வாங்கி பார்த்தார். உங்களுக்கு இதெல்லாம் ஆர்வம் உண்டா அப்படின்னார் அவர். ஆமாம், எனக்கு ஆர்வம் இருக்குது அப்படின்னு. உங்களுக்கு பிரமிளை தெரியுமா? அப்போ தான் முதல் முறையாக பிரமிளை பற்றி சொல்கிறார் அவர். எனக்கு வந்து பிரமிளை தெரியல அப்படின்னு நான். அவர் வருவார் என்னை பார்க்குறதுக்கு, உங்கள் ஆஃபீஸ்க்கு அனுப்புகிறேன், பக்கத்தில் தானே உங்கள் ஆஃபீஸ் இருக்குது, இந்தியன் பேங்க். அவர் வந்து கஸ்டம்ஸில் ஒர்க் பண்ணியிருந்தார். நான் உங்களை அழைச்சிட்டு வரேன் சார், நான் உங்களை அறிமுகப்படுத்துகிறேன் அப்படின்னாரு. சரின்னு சொன்னார். அதுக்குள்ளேயும் வந்து எனக்கு பிரமிளை பற்றி இந்த பிரங்கைன்னு சொல்லிவிட்டு இங்கே வந்து சாரதா ஸ்டோர்ஸும் ஒன்று இருக்கும் இங்கே. அதில் வெண்ணெய் எல்லாம் விற்பாங்க, வெண்ணெய், நெய் இதெல்லாம் விற்றுருப்பாங்க அந்த ஸ்டோரில். இன்னும் கூட இருக்குது அந்த ஸ்டோரில். அந்த ஸ்டோரில் பிரங்கைன்னு ஒரு பத்திரிக்கை அங்கே தொங்கியிருந்தது, அந்த சிறு பத்திரிக்கை. இது என்னோட புதுசாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் சிறு பத்திரிகைலாம் நான் வாங்க ஆரம்பிச்சிட்டேன். அப்போ எனக்கு கேள்விப்படுற பேர் எல்லாம் தெரிஞ்ச பேர் இருந்தாலும் கனையாழி வந்து தொடர்ந்து நான் கனையாழி தீபம்லாம் வாங்கிட்டு இருப்பேன். இந்த பிரங்கைங்கிற பத்திரிக்கை பார்க்கும்போது ஒரு 7-8 பக்கம் தான் இருக்கும். இந்த 7-8 பக்கத்துக்குள்ளே ஒருத்தர் சண்டை போட்டுப்பாங்க. பெரிய பெரிய கட்டுரைகள்லாம் இருக்கும். அதில் தர்மரூப் சிவராமன் ஒன்று இருக்கும், அப்புறம் வெங்கட்சாமிநாதன், 2 பேரும் சண்டை போட்டு கட்டுரை முழுக்கம் இருந்தது. நான் வாங்குகிற சமயத்தில் இந்த பிரங்கை நிற்கிற சமயம், நின்று போகிற சமயம், அது மாதிரி ஒரு இஷ்யூ வாங்கினேன். என்ன இது புரியவே இல்லையா நம்மளுக்கு இது அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு எனக்கு. அந்த சமயத்தில் இப்போ சங்கரலிங்கம் ஒரு தடவை வந்து என்னை அழைச்சின்னு வந்து என்னுடைய இடத்துக்கு வந்து அறிமுகப்படுத்தினார் அந்த பிரமிளை. அதுதான் முதல் முறையாக நான் பிரமிளை பார்க்குறேன் நான். அதுக்கு முன்னாடி வந்து என்னென்னா, இன்னொரு பழனிவேல்னு ஒரு ஃப்ரெண்டு, அவர் ஆர்பிஐயில் வந்து ஒர்க் பண்ணியிருந்தார். அவர் அம்பத்தூரில் இருக்கார். இந்த பழனிவேல் மூலமாகவும் நான் பிரமிளை தெரிஞ்சது எனக்கு. ஒரு தடவை பழனிவேலை பார்க்குறதுக்கு அவர் வீட்டுக்கு போயிருந்தேன். அவர் பாயிண்ட் இருக்கும்போது பிரமிழ் நான் உண்மையிலே பிரமிளை பார்க்குறது தான் நான் அங்கே போனேன் நான். அந்த சமயத்தில் பழனிவேல் சொல்கிறார், எல்லாம் பேசி நம்ம இன்னொரு ஃப்ரெண்டு வருவார், பிரமிழ் பேர், அவரை அறிமுகப்படுத்துகிறேன் உங்களுக்கு அப்படின்லாம் சொல்லிவிட்டு இது ஆரம்பித்தார். அவர் பேசிட்டு போனாங்க. அவர் டிஃபன் இதெல்லாம் கொடுப்பார் அவர். அந்த பழனிவேல் இதில் வந்து பிரமிழ் பக்கத்திலே இருக்கார். 2-3 வீடு தள்ளி டேவிட் சந்திரசேகர்னு ஒருத்தர், ரொம்ப முக்கியமான ஒருத்தர். அவர் பிரமிழ் வந்து அந்த காலத்தில் வந்து அவர் தான் வாடகையெல்லாம் கொடுத்து எல்லாம் அதாவது ஒருத்தர் காப்பாற்றினா தான் அவரால் இருக்க முடியும். ஏன்னா அவர் ஸ்ரீலங்காவிலேருந்து வந்துட்டு இங்கே வந்துட்டார் தனியாக. அவர் வச்சுருந்த பணம்லாம் செலவாயிடுது. அப்புறம் அவர்கிட்ட கையில் ஒன்றுமே இல்லை. கிட்டத்தட்ட அவர் வந்து பெக் பண்ணுற மாதிரி ஒரு நிலையில தான் வந்துட்டார் அவர். அப்படி இருக்கும்போது நிறைய ஃப்ரெண்ட்ஸு தான் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் கொடுத்து அவர் வந்து இது பண்ணுவாங்க. அதில் வந்து டேவிட் சந்திரசேகர் முக்கியமான ஒரு ரோல் பண்ணுறாரு அவர். அவர் வந்து கிரியா எழுத்தாப்பில் ஒரு பெரிய ஆஃபீஸ் ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல வந்து பிரமிழ் முதல்ல இருந்தார். அவர் சின்ன ரூம் மாதிரி இருக்கும். அதுக்கு வாடகை கொடுக்குறது இதெல்லாம் வந்து இந்த டேவிட் சந்திரசேகர் தான். அந்த டேவிட் சந்திரசேகர் வந்து வீட்டில் யாருமே இல்லை. அந்த வீட்டில் வந்து பிரமிழ் வந்து அங்கே போய் படுத்துட்டு இருக்கார், தூங்கிட்டு இருக்கார். தூங்கிட்டு சாயந்தரம் வர்றாரு.
அவ்வளோ டீப்பாக தூங்கியிருக்காரு. சொல் சொல்கிறாரு, நான் எப்படி இவ்வளோ டீப்பாக தூங்கினேன்னு தெரியல அப்படின்னு சொல்லி. அப்புறம் என்னை அறிமுகப்படுத்தினாங்க. ஆனால் அவர் ஒரு ஒரு தடவை அறிமுகப்படுத்தினா வந்து அவர் ரெகக்னைஸ் பண்ணிக்கிறது இல்லை. அவர் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டார். அக்செப்ட் பண்ணிக்கிறது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. சும்மா சாதாரணமாக கேட்டுப்பார், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் வந்து பேங்க்கில் இருக்கேங்கிறோன்னு அடிக்கடி வர ஆரம்பித்தார். இது உண்மையான காரணம்னா அவருடைய கவிதை தொகுப்பு தான் உண்மையான காரணம். என்னை மீட் பண்ண வச்சது. மேல் நோக்கிய பயணம்னு ஒரு கவிதை தொகுப்பு. அதில் வந்து வித்தியாசமாக இருக்கும். அந்த கவிதை தொகுப்பு வந்து யாரோ ஈரோட்டில் ஒருத்தர் வந்து ஒரு நண்பர், அவர் பெருமைகளுக்கு நிறைய பெசிரி நண்பர்கள்லாம் இருப்பாங்க. ஜீவானந்தம்னு நினைக்கிறேன் அவர் பேர். அவங்க அடித்து பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க இவர்கிட்ட. அந்த பிரிண்ட் பண்ணதை நீங்கள் விற்று பணம் வச்சுங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அது மாதிரி ஒரு புஸ்தகத்தை என்கிட்ட கொடுத்தாரு பிரமிழ். நான் உடனே பைசா கொடுத்து வாங்கிப்பேன். ஏன்னா எனக்கு வந்து அது மாதிரி வாங்கி வச்சுட்டு அப்படி இல்லை. அந்த சமயத்தில் அவரை நான் சப்போர்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு கருவியை, இது ஒரு சந்தர்ப்பம் எனக்கு நினச்சிட்டு நான் வந்து அவர்கிட்ட அதை வாங்கி இது 5 ரூபா, அப்போ வந்து 10 ரூபா 5 ரூபா தான் இருக்கும் அது. அதில் மேல் நோக்கிய பயணம்ங்கிற கவிதை தொகுப்பு ரொம்ப பிரமாதமாக அடிச்சிருக்கோம். ஆனால் அந்த முகப்பில் வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. அந்த முகப்பில் வந்து பிரமிழ் வரைஞ்சிருப்பார். இவர் என்னடா அதை இப்படி ஒரு வினோதமாக வரைகிறாருன்னு தோணும் எனக்கு. அந்த சமயத்தில் அந்த புஸ்தகம் வாங்கினோடனே இதை வச்சுட்டு ஒரு நாள் வாங்கிட்டு அப்புறம் நான் படித்து பார்த்து சொல்லுங்கள் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் அவர். அப்புறம் 2 3 நாள் கழிச்சு படிச்சிங்களா அப்படின்னு சொல்லி வருவார். அப்போ அதை சாக்கா வச்சுன்னு வருவார் திரும்பி பிரமிழ். அப்போ பிரமிழ் வரும்போது நான் என்னென்னா மத்தியானம் தப்பாக நான் இதை சொல்லலை, நான் நீங்கள் தப்பாக எடுத்துக்கூடாது யாருமே. என்னன்னாக்கா பிரமிழ் வரும்போது நான் வந்து அவருக்கு ஃபுட்டு வாங்கி கொடுப்பேன். அந்த கேன்டீனில், இந்தியன் பேங்க் கேன்டீனில் வந்து நிறையா தடவை சாப்பிட்ருக்காரு. டிஃபன் வாங்கி கொடுப்பேன். அவரை பார்த்தோன்னே ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் எனக்கு. மகிழ்ச்சியாக 2 நான் எனக்கு சாப்பிட்றதுக்கு எனக்கும் வாங்கிப்பேன், அவருக்கும் சேர்த்து வாங்கி அது சாப்பிட்றதுக்காக தான் அவர் வராரோ அப்படி கூட தோணும் எனக்கு சில சமயம். அது ஒன்றும் தப்பு இல்லைன்னு கூட தோணும். அவர் என்ன பண்ணுவார், என்கிட்ட என்ன படிச்சிங்களா அப்படிம்பார். நான் வந்து இது படித்தேன் நான். ஆனால் இது மேல் நோக்கிய பயணங்கிறது நீண்ட கவிதையாக இருக்குது, அது புரியல. ஆனால் இந்த இன்னொரு கவிதை எனக்கு ரொம்ப புரியுறது. அப்படின்னு என்ன கவிதைன்னு, வண்ணத்து பூச்சியும் கடற்கரையும் ஏதோ ஒரு சின்ன, அது பேர் தப்பாக சொல்கிறேன்னா கடலும். அந்த கவிதை ஒரு பேராகிராஃப் தான் இருக்கும். அந்த கவிதை ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு. அது உங்களுக்கு புரியுறதா? ஆமாம் புரியுறது, அது நல்லா இருக்குது அப்படின்னு. அதாவது நான் புரியுறதுங்கிறது உண்மையிலே நான் புரிஞ்சுட்டானா தெரியாது. ஆனால் அவர்கிட்ட சொன்னேன் அது மாதிரி, என்ன இது இப்படி சொல்கிறீங்க நீங்கள், டேவிட் சந்திரசேகருக்கு அந்த கவிதையே புரியல, நீங்கள் புரியுதுன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லுவார். அவர் சிண்டிகேட் பேங்க்கில் டேவிட் சந்திரசேகர் இது வேலை பார்த்துருந்தார். அவரும் அடிக்கடி இந்தியன் பேங்க் வருவார். இந்தியன் பேங்க் வரும்போது நாங்கள் 3 பேரும் கேன்டீனில் போய் சாப்பிட்டுட்டு அப்புறம் திருப்பியும் பிரிஞ்சு போவோம். அந்த சமயத்தில் அந்த கேன்டீனில் சாப்பிட்ற ஒரு டைம், அந்த டயத்தில் ஒண்டி நாங்கள் மீட் பண்ணுவோம். டேவிட் சந்திரசேகர் அடிக்கடி வருவார். அப்போ இது பின்னாடி வந்து என்னென்னா பிரமிழ் சொல்லியிருக்கார், ஏன் டேவிட் சந்திரசேகர் அந்த பக்கம் ஏன் அடிக்கடி உங்கள் பேங்க் வந்தார் தெரியுமான்னு. தெரியலையே எனக்கு, எதுக்கு வந்தார், உங்களை பார்க்க தான் வந்திருப்பாரா என்னன்னு தெரியலையே, ஏன் அடிக்கடி வர்றாரு அவர் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாரு அப்படின்னு. உண்மையில் யார் எந்த பொண்ணு அதெல்லாம் தெரியாது எனக்கு அப்படின்னு அவர் சொன்னார். ஆனால் அந்த டேவிட் சந்திரசேகர் இறந்துட்டார். அவர் சம் ப்ராப்ளம் வந்து கிட்னி ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். கிட்னி ப்ராப்ளம் இறந்து போயிட்டார் தெரியல. ரொம்ப ரேரான ஒரு கிட்னி ப்ராப்ளம் அது அவங்க ஃபேமிலியில். அதில் வந்து ரொம்ப வருத்தமான விஷயம் எனக்கு. டேவிட் சந்திரசேகர் அவர் மறக்கவே முடியாது. அவரை பிரமிழோடு பார்க்கும்போது, பிரமிழ்கிட்ட அப்போ வந்து நான் வந்து பிரமிழுடைய பேக்ரவுண்டெல்லாம் எல்லாம் தெரிஞ்சிடும். இவர் எப்படி இருக்கார், எங்கேன்னு வர்றாரு, என்ன பண்ணிட்டுருக்கான்னு தெரியும். அப்போ வந்து எனக்கு அவருக்கு உதவி செய்யணும் அப்படின்னு தோணுச்சு. டேவிட் சந்திரசேகர்கிட்ட கேட்டேன், நம்ம எல்லாம் சேர்ந்து, அவருக்கு இணக்கமான ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க, நண்பர்கள்லாம், அந்த இணக்கமான நண்பர்கள்லாம் சேர்ந்து கொஞ்சம் பணம் கொடுத்து அவர் வந்து பட்டினியாக இல்லாமல் வாடகைக்கு இடம் கிடைக்கிற மாதிரி நல்ல தங்குற இடமா பார்த்து நம்ம ஏற்பாடு பண்ண முடியுமா அப்படின்னு. அது பண்ண முடியாது அப்படின்பாரு. ஏன் சொல்கிறீங்க அப்படின்னு. இல்லை அது பண்ண முடியாது. ஆனால் டேவிட் சந்திரசேகர் என்ன சொல்கிறேன், நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன், ஏதோ நான் வாடகைக்கு நான் பணம் மாதம் கொடுத்துட்றேன், மற்றவங்கெல்லாம் அது மாதிரிலாம் போய் கேட்டு வாங்கி பண்ண முடியாது. அவர் சொல்கிறது எனக்கு புரிஞ்சுது. ஏன்னா ஒருத்தர் அவர் மாதிரி ஒன்று நினைப்பு வந்து எல்லாருக்கும் இருக்காதுன்னு தோணுச்சு எனக்கு. ஆனால் நான் பிரமிழ் என்னை பார்க்கும்போது என்கிட்ட அவர் வந்து அவர் கூச்சப்படாமல் பேசுவார். அவர் நிறைய ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பேசும்போது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சில சமயம் ரொம்ப கோபமாகவும் பேசுவார். என்ன விதவிதமான ஒரு பர்சனாலிட்டி அவர் என் ஃப்ரெண்டு இவர் தான் ரமணன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அவர் அறிமுகப்படுத்துவேன் நான்.
அவரும் இந்த இந்தியன் பேங்கில் ஒர்க் பண்ணியிருந்த ஒருத்தர் எழுத்தாளர். ரமணனா அப்படியே முறைச்சி இப்படி அவர் இப்படி மேலே கீழே பார்ப்பார். என்ன இப்படி பார்க்குறாரு இவர், ரமணன் சொன்னாக்க இப்படி சொல்கிறாரு. ஓஹோ ரமணனா அப்படின்னு கிண்டல், ரொம்ப கிண்டல் பண்ணுவார் அவர். அவர் இறந்து போகிற சமயத்தில் கூட என்னை கிண்டல் பண்ணியிருக்காரு. இறந்து போய் ஸ்ட்ரோக் வந்து படுத்த படுக்கையாக இருக்கார். பெட்டில் இருக்கும்போது நான் தலைமுடி வெட்டின்னு வந்துட்டேன். தலைமுடி நல்ல ஒட்டை வெட்டி விட்டான். பார்க்குறதுக்கு வினோதமாக இருந்திருக்கேன் போட்டிருக்கு. அதை பார்த்து சிரிக்கிறார். அந்த சமயத்தில் அவரால் பேச முடியல. ஆனால் ஒரு சிரிப்பில் தன்னுடைய இதை காட்டுறாரு. அது ரொம்ப வருத்தமாக இருந்தது அந்த சமயத்தில். அவர் என்ன ரமணனா அப்படி கிண்டல் பண்ணுறாரு. அப்புறம் என்ன பண்ணினேன், இதுக்குள்ளே இங்கே வந்து கவனம் பத்திரிகையோடு நான் இன்வால்வ் பண்ணிக்கிறேன். ஞானக்கூத்தன் இவங்கெல்லாம் பார்க்குறேன் நான். ஆர் ராஜகோபால், ஆனந்த், ஞானக்கூத்தன், வைத்தி எல்லாருக்கும் வந்து பிரமியில் தெரியும். இவங்க அத்தனை பேருக்கும் தெரியும். ஞானக்கூத்தனோட அவர் வீட்டில் அவர் இருக்கிற இடத்துல வந்து பிரமியிலும் இருப்பார். ஞானக்கூத்தனார் ரூமில் இருந்தார். முன்னாடி கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ரூமில் இருந்தார். இந்த ரூமில் இருக்கும்போது அந்த டோக்கன் வாங்கி வச்சுருப்பாங்க. அந்த டோக்கன்லாம் ஒன்று எடுத்துன்னு பிரமியில் எடுத்துன்னு போய் அவர் சாப்பிடுவார். 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க ஒரு காலத்தில். அப்புறம் ஆனால் வந்து எனக்கு நான் பார்க்கும்போது அவங்க 2 பேரும் மீட் பண்ணினதில்லை. சண்டை தான் போட்டிருப்பாங்க. 2 கட்சி. அதாவது நான் திருச்சியில் இருந்தேன். திருச்சியில் இருக்கும்போது பாண்டமங்கல அக்ரஹாரத்தரும் பெரிய நீளமான ஒரு தெரு, அந்த தெருவில் இருந்ததுனால அந்த தெருவில் வசித்தேன். அப்போ 2 குரூப் இருப்பாங்க அந்த தெருவிலேயே பசங்க. எல்லாம் சின்ன சின்ன பசங்க தானே, எல்லோரும் ஸ்கூலில் படிக்கிற பசங்க. அது மாதிரி அந்த ஸ்கூலில் ஒரு பசங்க வந்து ஒரு குரூப்பு, இன்னொரு பசங்க இன்னொரு குரூப்பு. 2 பேரும் சண்டை போட்டுப்பாங்க. இது நடுவில் நான் வந்து 2 குரூப்லேயும் கலந்துருப்பேன். அதே மாதிரி இதில் நான் என்ன நினச்சேன்னா, ஞானக்கூத்தன் ஒரு குரூப்பு, பிரமிழ் ஒரு குரூப்பு. இந்த 2 குரூப்லேயும் நான் இருக்கேன் நான். அதனால் வந்து எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் எனக்கு. இதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் வந்து அந்த சமயத்தில் அது மாதிரி தோணிச்சு. ஸ்கூல் படிக்கும்போது அது மாதிரி இருந்தது, இப்பயும் அது மாதிரி இருக்குது அப்படின்னு தோணிச்சு எனக்கு. ஆனால் ஒரு குரூப்போடு சேர்ந்து இன்னொரு குரூப்பை மறைச்சிக்க மாட்டேன். அவங்க என்ன சொல்கிறாங்க இப்போ கேட்பேன் நான். இப்போ வந்து என்ன எடுத்து இந்த பிரமிழ் அவரோடு பழகிட்டு இருக்கும்போது கூடவே ஞானக்கூத்தன், ஆர் ராஜகோபாலன் அப்படின்லாம் பழகிட்டு இருந்தேன். அவங்க வந்து கவனம் அந்த சமயத்தில் ஆத்மனா வந்து சூசைட் பண்ணிட்டு ஒரு பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணியிருந்தேன். சூசைட் பண்ணது ரொம்ப அதிர்ச்சி. அது நெருக்கமாக இருந்த அந்த நண்பர்களுக்கு தான் தெரியும். ஞானக்கூத்தன் எவ்வளோ வருத்தப்பட்டாருன்னு தெரியும். அவ்வளோ வருத்தப்பட்டாங்க அது ஆத்மநாம் இறந்து போனது, சூசைட் பண்ணியிருந்தது. அந்த சமயத்தில் ஒரு இரங்கல் கூட்டம் நடத்தினார் ஞானக்கூத்தன். அது வந்து எல்லோரும் வந்து பேசினாங்க. கிரியா ராமகிருஷ்ணன் எல்லோரையும் கூப்பிட்டு, ஆனந்தோடைய ஃப்ரெண்ட்ஸு. அப்போ என் ஃப்ரெண்டு வைத்தியநாதன் குளிங்க அழறார். ஆத்மநாம் இறந்து போனதை சொல்லும்போது அவர் இப்போ கேட்கும்போது அழுதுன்ட்ருக்கார் அவர். ஆனால் ஞானக்கூத்தன் அப்போ அந்த சமயத்தில் பிரமிழ் அங்கே எங்கே வந்தாருன்னு தெரியல. கிரியா ராமகிருஷ்ணன் பிரமிழ்லாம் வந்தார். என்னடா இது பிரமிழ் இங்கே வர்றாரு, இவங்க குரூப்பில் வர மாட்டாங்களா, இவன் ஞானக்கூத்தன் இரங்கல் கூட்டம் நடத்துகிறார். அப்போ நடத்திட்டு இருக்கும்போது பிரமிழ் பேசுகிறார். பிரமிழ் வந்து ஒரு கவிதை, அந்த கவிதை ஆத்மநாமுடைய ஒரு கவிதை. அதாவது நண்பர்கள் எல்லாருமே என்னை விட்டு போயிட்டாங்க, எல்லாம் அதாவது சிகரெட் பிடிக்கிற புகை. நான் இந்த கவிதையை சொல்ல முடியல என்னால். இந்த கவிதையோட அர்த்தத்தை சொல்கிறேன் நான் உங்களுக்கு. இந்த சிகரெட்லேருந்து புகை, அந்த தூள் இருக்குல்ல, அந்த புகை வர்ற தூள், அந்த போகிற மாதிரி விட்டு போயிட்டாங்க, எல்லாம் விட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொல்லி ஆத்மநாம் ஒரு கவிதை எழுதியிருப்பார். அந்த கவிதையை வந்து கோட் பண்ணுறார் பிரமிழ். கோட் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறாருனாக்கா, அழறாரு. திடீர்னு விக்கி அழறாரு. அந்த கவிதையை கோட் பண்ணி படிச்சுட்டே இருக்கும்போது விக்கி அழறாரு. எங்கள் மேடையில் எல்லோரும் முன்னாடியும். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகிடுது. எனக்கு இவங்க வைத்தியநாதன் அவரை நண்பரை நினச்சி அழுதுட்டுருக்கார். இந்த இடத்துல பார்த்தா பிரமிழ் வந்து பேசும்போது அவர் தான் முதல் தடவை அவங்க குரூப்போடு சேர்ந்து பேசுகிறார். அதுக்கப்புறம் அவங்களோட நான் பார்த்ததில்லை. தனியாக தான் பார்ப்பேன் அவர் அழறாரு. அது என்ன இப்படி அழறாருன்னு சொல்லிவிட்டு நான் வந்து விமலாதித்த மாமலன், அப்போ அவன் ஒரு சின்ன பொடியன் யங் மேன். அவன் வந்து என்ன சொல்கிறான், அவன் என் கூட தான் பிரமிழ் சுற்றிட்டு போகிறல வண்டியில். நான் லேம்பி ஸ்கூட்டர் வச்சுருந்து ஓட்டிகிட்டு இருந்தேன் நான். முதல்ல சைக்கிள், அப்புறம் வந்து லேம்பி ஸ்கூட்டர் மாற்றிட்டேன் நான். மாற்றி லேம்பி ஸ்கூட்டரில் எல்லா இடத்துக்கும் போயிட்டுருப்பேன். அவன் சொல்கிறேன், நீ பிரமிழில் அழைச்சின்னு போயிடுங்க நீங்கள் உங்களோட அப்படின்னு சொன்னான். அவன் சொல்கிறத கேட்டுட்டு நான் வந்து பிரமிழில் பின்ன வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி அழைச்சின்னு போய் ஒரு ஹோட்டல், ஆராதனான்னு ஒரு ஹோட்டல் ட்ரிப்ளிங்கனில். பூரி நல்லாயிருக்கும் அங்கே. பூரி எல்லாம் அப்படியே பூரியோட தொட்டுக்கிறதுக்கு இந்த உருளைக்கிழங்கு இதெல்லாம் போடுவாங்களே சப்ஜி, அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அங்கே. பூரி வாங்கி கொடுத்தேன். அப்போ ஆத்மாவை பற்றி அவர் சொன்ன ஒரு விஷயத்தை கேட்டு நான் ஷாக் ஆகிட்டேன் நான். எல்லாம் மோசமான இந்த குரூப்பே இந்த இருக்கான
எல்லாம் மோசமான குரூப் அது. ஆத்மநாவை எவ்வளோ மோசமாக பயன்படுத்தினாங்க. கொஞ்சம் கூட அவ்வளோ அலட்சியப்படுத்தினாங்க அவங்க. கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்கல அவங்களுக்கு. ஆத்மநாம் கவிதை எழுதி கொண்டு போய் கொடுப்பான். அவங்க கேரே பண்ண மாட்டாங்க. பார்த்துட்டு இதெல்லாம் நான் வந்து கொச்சையாக சொல்கிறேன் வச்சுங்களேன் உங்களுக்கு. அவர் நானும் பேசிட்டு இருக்கும்போது இப்படி சொன்னவே எனக்கு ரொம்ப இது என்ன கேட்கும்போது ஒரு மாதிரியாக இருந்தது. கொஞ்சம் அதிர்ச்சியாக கூட இருந்தது. என்னடா இப்படி சொல்கிறாரு என்ன ஆத்மநாவை பற்றி அவங்க அவ்வளோ தூரம் மீட்டிங்லாம் போட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி சொல்கிறாரு இவர் அப்படின்னு. இவங்களால தான் செத்து போனார். இவர் ஆத்மநாம் சாகிறதுக்கு காரணமே இவங்க தான். என்ன இவ்வளோ பெரிய அபாண்டமான ஒரு பழியை போடுறாரு. ராவ பத்திரிக்கை அவங்கெல்லாம் எவ்வளோ நல்லவங்க. அவங்க ஞானக்கூத்தன் ஆனந்த் எல்லாம் ரொம்ப சாத்வீகமானவங்க. ஆர் ராஜகோபால் இவர் வந்து அவரை பற்றி தெரியாமல் இப்படி சொல்கிறாரு அப்படின்லாம் எனக்கு தோணிச்சு அந்த சமயத்தில். அப்புறம் வந்து என்ன பண்ணுறேன், அதுக்கப்புறம் அடுத்த மீட்டிங் வந்து இவங்க என்ன பண்ணுவேன், நான் சாட்டர்டே நேரம் எனக்கு பொழுதே இதுதான், இவங்களோட தான் சுற்றுறது தான் பொழுதுபோக்குது. எனக்கு என்னுடைய பொழுதை நான் அப்படி போக்கிட்டேன். முதல்ல ஆரம்பத்தில் நான் வந்து பேசும்போது அப்போ இந்த சாமிநாதன் முன்னாடி சொன்னேன்ல மலர் தும்பி பத்திரிக்கை அவெல்லாம் விட்டுட்டேன். நான் ரொம்ப நேரம் பேசுகிறேன்டா. அப்புறம் வந்து இந்த சாமிநாதன் அவங்கெல்லாம் ஆரம்பிக்கும்போது இருந்ததில் அதை விட்டுட்டேன். அவங்கள கம்ப்ளீட்டாக கட் பண்ணிட்டேன்னா நான் விட்டு போயிடுது. அவங்க என்ன பண்ணுறாங்க என்னன்னு தெரியாது எனக்கு. இவங்களோட இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது எனக்கு இவங்களோட பொழுது. முதல்ல என்ன பண்ணுவேன், சனிக்கிழமை ஜெய கிருஷ்ணமூர்த்தி மீட்டிங்கில் வந்து பிரமிழை பார்ப்பேன். பிரமிழ் நானும் ஜெய கிருஷ்ணமூர்த்தி மீட்டிங்கில் பார்ப்போம் அடிக்கடி. சனிக்கிழமை ஃபவுண்டேஷன் க்ரீன்வேஸ் ரோட்டில் இருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணுவேன், பீச் ரோட்டில் ஞானக்குத்தனை பார்ப்பேன். திருவள்ளுவர் சிலை பக்கத்தில். அது வந்து அந்த காலத்தில் ஆத்மநாம் இருக்கும்போது எல்லாம் சேர்ந்து மீட் பண்ணுவேன். திருவள்ளுவர் சிலை கிட்ட பக்கத்தில் ஆத்மநாம் அந்த இடத்துல எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க, பேசுவோம். அங்கே வந்து ஆனந்த், சீனிவாசன், ஸ்டெல்லா ப்ரூஸ், அவர் ராம்மோகன், காளிதாஸுங்கிற பேர்லாம் கவிதையெல்லாம் இதுவார். அவர் எல்லோரும் வந்து பேசிட்டு இருப்பாங்க. எல்லோரும் அவங்க பிரமிழை பற்றி அவங்க பேச மாட்டாங்க. பிரமிழ் அவங்கள பற்றி பேசினாலும் பெரிதாக ஜெயகிருஷ்ணமூர்த்தி அது மாதிரி போய்டுவார். அவர் 2 பேருமே பேசிக்க மாட்டாங்க. ஒருத்தர் பார்த்துக்கிறதே கிடையாது. நான் வந்து இவங்க என்ன பேசுகிறாங்க கேட்பேன், அவர் என்ன பேசுகிறான்னு கேட்பேன். அப்போ அந்த சமயத்தில் ஆத்மநாம் இறந்து போன பிறகு அவங்களுக்கு வந்து இந்த பத்திரிக்கை திரும்பியும் கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்தது. அந்த ஆசையினால் என்ன பண்ணுறேன், நான் தான் பேங்க்கில் ஒர்க் பண்ணுறேங்கிறனால நீங்கள் ஒரு பேங்கர், நீங்கள் வந்து இந்த கணக்கெல்லாம் வச்சுங்க, கணக்கு வச்சு இந்த பத்திரிக்கை திரும்பி கொண்டு வாங்க, எல்லாத்தையும் நாங்கள் எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் பணம் கொடுக்குறோம். உண்மையிலே ஒரு சிறு பத்திரிக்கை நடத்துறது வந்து எவ்வளோ கஷ்டமாக, சாதாரண விஷயந்தான் அது. பார்த்தா இப்போல்லாம் வந்து ரொம்ப அலட்சியமாக சிறு பத்திரிக்கை நடத்துகிறாங்க எல்லோரும். அந்த காலத்தில் அது சாதாரண ஒரு 16 பக்கம் தான். அது ராங்கிற பத்திரிக்கை வந்து 16 பக்கம் தான். அந்த பத்திரிக்கை கொண்டு வரத்துக்கு அந்த பிரிண்டரை போய் பார்க்குறது, அதுக்கான எவ்வளோ டைத்தை ஸ்பெண்ட் பண்ணுறது, இதெல்லாம் இருக்கும். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது வந்து நான் பேங்கருங்கிறனால என்கிட்ட வந்து அந்த பொறுப்பை கொடுத்து, நான் ஒரு பிரிண்டர் அங்கே டீனரில் சவுந்தரராஜன் ஒருத்தன், அவர் மூலமாக நான் பத்திரிக்கை ஆத்மநாம் இறந்து போன பிறகு கொண்டு வரேன். நான் அவர் எல்லாத்தையும் பணம் கலெக்ட் பண்ணி அந்த பணத்தை வச்சுட்டு கொடுத்துட்டு அச்சடித்து கொடுத்துருவேன். அப்போ வந்து ஆர் ராஜகோபால் தான் எடிட்டர். இதில் பெரும்பாலும் அவர் தான் பார்த்துப்பார். ஞானக்கூத்தன் தான் கௌரவ ஆசிரியர்னு போட்டுப்பாங்களே தவிர ஆர் ராஜகோபால் தான் எல்லாத்தையும் அந்த கணக்கெல்லாம் வச்சுப்பார். அவர் கணக்குன்னா என்ன, அந்த புத்தகத்தை எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, யார் சப்ஸ்கிரைபருக்கு எப்படி அனுப்புறது, இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஆர் ராஜகோபால். இது தொடர்ச்சியாக முதல்ல ஒரு 4-5 விஷயம் வந்தது. வந்த பிறகு என்ன ஆயிடுத்து, அது இன்ட்ரெஸ்ட்டு போயிடுது அவங்களுக்கு. ஆர் ராஜகோபாலில் இன்ட்ரெஸ்ட் போயிடுது. அப்போ எனக்கு வந்து என்னென்னா, அப்போ ஒரு துடிப்பாக இருந்தேன் நான். என்ன விஷயம்னா, சிறு பத்திரிக்கை நடத்துறது எனக்கு ரொம்ப துடிப்பாக இருந்தது. அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. பத்திரிகையில் நம்ம வந்து கவனம் பத்திரிகையில் ஒரு அது கொடுத்தாங்க. எப்படி அவங்க வந்து இப்போ நான் வந்து பெரியப்பா பையனோட சுவாமிநாதனோட தொடர்பு கொண்டு நான் பத்திரிகை நடத்தினேன். அந்த பத்திரிகைக்கு இதுக்கும் ரொம்ப வித்தியாசம் உண்டு. இது வந்து ப்ரொஃபஷ்னலாக அவங்க வந்து ஒரு கதையை தேர்ந்தெடுக்கிறது, கவிதையை தேர்ந்தெடுக்கிறது, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது, இது மாதிரி விஷயங்களில் அவங்க மேதமை உள்ளவங்க. அவங்க டெஃபினட்டாக நிச்சயமாக. அதனால் அந்த பத்திரிக்கையை தொடர்ந்து வரும்போது ஞானக்கூத்தனுக்கும் எனக்கும் தான் அதில் ரொம்ப ஆர்வம் அதிகமாக இருந்தது. ஆர் ராஜகோபாலுக்கு இல்லை. ஆர் ராஜகோபால் எல்லாமே கல்யாணம் ஆகிட்டு குழந்தைகள் பற்றிட்டு அப்படியே குடும்பமாகவும் இருந்துட்டுருக்கோம். எல்லாம் வேலைக்கும் போயிட்டுருக்கோம். சாதாரண வேலைகள். பெரிய காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்தார் அவர் ராஜகோபால். அதுலேருந்து வர சம்பளத்தில் வச்சுட்டு வாடகை வீட்டில் இருந்துட்டு அப்படின்னு தான் இருந்தோம். ரொம்ப இது
எனக்கு பேங்க்கில் வந்து ரொம்ப குறைச்சலான சம்பளம். நானும் இது மாதிரி இருந்தேன். இது என்ன பண்ணுவாங்க, இந்த பத்திரிக்கையை கொண்டு வரது ஆர்வம் இல்லாமல் இருந்தார் ராஜகோபால். ஒரு தடவை என்னென்னா, ராஜகோபாலை நான் போய் பார்க்குறதுக்கு போனேன். அவர் என்னென்னா ஒரு கோவிலில் பஜனை மண்டபத்தில் பஜனை பண்ணிட்டு இருந்தார். அதை பார்க்கும்போது எனக்கு என்ன நாடகத்தார் இப்படி இருக்கார் அவர், பஜனை பண்ணுற இடத்துல போய் உட்காந்துருக்காரு, எங்கே நம்ம பத்திரிக்கை கொண்டு வருது அப்படின்னு. அப்புறம் அவரை பிடிச்சி இழுத்துட்டு வந்து அந்த பத்திரிக்கை பத்திரிக்கைக்கு இப்போ நிறைய தபால்லாம் வரும் இல்லையா, அந்த தபால்லாம் எடுத்து ஒரு சாஸ்திரிகள் பையன் ஒன்று தெரியுமா, பார்த்துருக்கீங்களா நீங்கள்? கனமாக இருக்கும். அந்த சாஸ்திரிகள் பையில் வச்சுருப்பார். எல்லோரும் வர பத்திரிக்கையில் வர லெட்டர்ஸ் எல்லாத்தையுமே, கார்டு, கவிதை எல்லாம் நிறைய பேர் கவிதை எழுதி அனுப்பிச்சிருப்பாங்க. எல்லாத்தையும் இந்த சாஸ்திரிகள் பையில் எடுத்து ஒரு இடத்துல தொங்கியிருக்கும். அதை எடுத்துன்னு நான் அதை பற்றி யோசனை பண்ணல, இதோ வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை எடுத்துகிட்டு வந்தார். எடுத்துன்னு வந்து பீச் ரயில்வே ஸ்டேஷனில் போய் உட்காந்துப்போம். அங்கே தான் ஃப்ரீயாக இருக்கும். பீச் ரயில்வே ஸ்டேஷன் சொல்கிறேன். பீச் ரயில்வே ஸ்டேஷனில் தான் நான் ஏத்தாப்பில் ஒரு ஒர்க் பண்ணியிருந்தேன் இந்தியன் பேங்கு. அதான் அதே வார்த்தை வந்துடுது உங்களுக்கு. இப்போ பீச்சில் போய் உட்காந்து அது வந்து மெதுவாக அந்த புல்தரையில் எடுத்து கவிதைகள்லாம் எடுத்து பேப்பர் வந்தது எல்லா கவிதையும் எடுத்து வைக்கிறாரு. கூடவே கரப்பாம்பூச்சி நிறையா கரப்பாம்பூச்சி. இது என்ன உருப்பிட்டாவில் தான் இது ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் காரணம் அவருக்கு, இன்ட்ரெஸ்ட்டே இல்லையா அவருக்கு அப்படின்னு நினச்சிட்டு தான் நான். அப்புறம் தெரிஞ்சு போயிடுச்சு இந்த பத்திரிக்கை இனிமேல் இது மேலே ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் எனக்கு வந்து ஒரு இது பத்திரிக்கை கொண்டு வரணும், சிறு பத்திரிக்கை கொண்டு வரணும். இவங்க இந்த டெக்னிக்கெலாம் இவங்க தெரியும், எப்படி இவங்க சிறு பத்திரிக்கை ஒரு பிரிண்ட் பண்ணி எப்படிலாம் பண்ணுறாங்கங்கிறது தெரிஞ்சு போயிடுச்சு. அப்புறம் நான் ஒரு பத்திரிக்கை ஆரம்பித்தேன். அது பேர் தான் விருட்சம். அப்போ நான் ஆரம்பிக்கும்போது ஒரு கூட கோபிகிருஷ்ணன் ஒரு எழுத்தாளர், கண்ணன் சி கண்ணன்கிற பாண்டிச்சேரியில் இருக்கார். கண்ணன் ஒருத்தர், டி கண்ணன் பேர், சீனிவாசன் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு 4-5 இளம்பிரதின்னு ஒரு பையன் எல்லாம் சேர்ந்து ஒரு குரூப்பாக சேர்ந்து பத்திரிக்கை என்ன பேர் வைக்கிறதுன்னு சொல்லி முடிவு பண்ணினோம். அப்போ வந்து வைக்கும்போது விருட்சம்ங்கிற பேர் தான் சரியாக தோணுச்சு எனக்கு. சரி, எல்லோரும் வந்து விருட்சம் பேர் வைக்கலாம் அப்படின்னு. இந்த சமயத்தில் நான் என்ன நினச்சேன்னா, பிரமிழ் ஒரு குரூப்பு, ஞானகுத்தன் ஒரு குரூப்பு, இந்த 2 குரூப்பும் இணைக்கிறது தான் விருட்சத்தோடைய நோக்கம். நானே சும்மா கற்பனை பண்ணிட்டேன். உண்மையிலே அது மாதிரி 2 குரூப்பு 2 பேர் இப்படி தான் சண்டை போட்டுக்கிறாங்க, அது மாதிரிலாம் இல்லை. நானே பிரமிழை சேர்ந்த நண்பர்களுடைய கவிதைகள் வாங்கிக்கிறது, காலசுப்ரமணியன், தேவதேவன் இவங்களது, அதேமாதிரி ஞானகுத்தன் நண்பர்கள் ஆனந்த் இவங்கள், சீனிவாசன் இவங்க கவிதைகள்லாம் வாங்கிக்கிறது, எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி புத்தகத்தில் போடுறது. இப்போ எனக்கு இணை ஆசிரியர்னு சொல்லி கோபிகிருஷ்ணனை எடுத்துட்டேன் நான். கோபிகிருஷ்ணனும் நானும் தான், நான் ஆசிரியர், கோபிகிருஷ்ணன் இணை ஆசிரியர். அந்த முதல் இஷ்யூ வந்தோடனே அதில் பெரிய ப்ராப்ளமேட்டிக் ஆகிடுது. என்ன ப்ராப்ளமேட்டிக்னா, அதில் வந்து ஒருத்தர் தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிரம்மராஜன் ஒருத்தர் தாக்குவார், அப்புறம் வந்து இன்னொருத்தர் தாக்குவார். அப்படி தாக்கவுடனே கோபிகிருஷ்ணனால் அதை தாங்க முடியல. நீங்கள் நல்ல நண்பர், நானும் நீங்களும் நல்ல நண்பர்கள், ஆனால் நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த பத்திரிக்கைலாம் நடத்த வேணாம். என்னை உதவி ஆசிரியர் பொறுப்பில், பெரிய பொறுப்பு கிடையாது அது. உதவி ஆசிரியருக்கு படமும் கொடுக்க போகிறதில்ல, ஒன்றும் இல்லை. அவர் சும்மா உதவி ஆசிரியர் பேர் தான், அவர் பேரை போட்டுருப்பேன். அவர் அதை ஒரு சீரியஸாக எடுத்துகிட்டு டைப் அடித்து அவர் கொடுக்குறாரு எனக்கு. அந்த லெட்டர்லாம் எங்கே இருக்குதுன்னு தெரியல எனக்கு, எங்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்குள்ளேயும் இந்த ஒரு விஷயத்தில் நான் முதல் கொண்டு வரும்போது நான் முதல்ல வந்து பிரமிழ்கிட்ட கேட்டேன். ஞானகுத்தன்லாம் கேட்டேன், உடனே கவிதை எழுதி கொடுத்துட்டாரு, எல்லாம் பண்ணார். எனக்கு இவர் பிரமிழ்கிட்ட கேட்டார், ஒரு கவிதை கொடுங்க. கவிதையா உன் பத்திரிக்கைக்கா அப்படிங்கிறார் இவர். என்ன, நான் ஒரு பத்திரிக்கை கொண்டு வரேன், நீங்கள் வந்து விருட்சம் பேர், அந்த பத்திரிக்கைக்கு ஒரு கவிதை எழுதி கொடுங்க அப்படின்னு. சரி எழுதிங்க அப்படின்றாரு. என்னென்னா இவர் எஸ்டம்பர் ஏதோ ஒன்று சொல்கிறாரு, என்னை எழுத சொல்கிறாரு. எழுதிட்டேன் நான், அவர் சொல்கிறதெல்லாம் எழுதிட்டு அது ஒரு இது என்ன எனக்கு அது எனக்கு திருப்தியாக இல்லை. அது அவர் ஏதோ ஒன்று சொல்கிறார், வானத்தில் பிறந்தன ஏதோ என்ன அந்த கவிதை கூட அப்புறம் போட்டேன் நான். அந்த கவிதையை பிரசுரம் செய்தேன். அந்த கவிதை இப்போ டக்குன்னு எனக்கு சொல்ல வரல. அது வந்து அந்த சமயத்தில் எனக்கு பிடிக்கல இந்த கவிதையை. என்ன இப்படி எழுதுறாரு இவர் இந்த சேர்த்துக்க முடியாது போட்டிருக்கேன் இவரை வண்டி அப்படின்னு. ஆனால் தேவதேவன், காலப்பிரதி சுப்பிரமணியன், இவன் இன்னொருத்தர், அது பேர் என்ன, அமிர்தராஜ், கண்ணன் கண்ணன் எம், டீ கிடையாது,
கண்ணன் டீங்கிற ஒருத்தர், வேற ஒருத்தர் கண்ணன் எம்னு ஒருத்தர் பாண்டிச்சேரியில் இருந்தார். அவர், அப்புறம் அவருடைய சில ஃப்ரெண்ட்ஸு, அப்புறம் இங்கே ஆர் ராஜகோபால், இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு தொகுப்பு 16 பக்கம். அதை வந்து எங்கே அடித்தோன்னா மிதிலா அச்சமா இவர்கிட்ட மோகன்கிட்ட கொடுத்தா. மோகன்கிட்ட கொடுத்தோன்னா அவர் அடித்து கொடுத்துட்டு, அவர் சும்மா இருக்கக்கூடாது, வெறுமே அச்சடிக்கிறது வேலை தானே அவர்கிட்ட கொடுத்தா. அச்சன் இதெல்லாம் கவிதைகளா அப்படின்ற பத்திரிக்கை கொடுக்கும்போது என்னென்ன அது இப்படி சொல்கிறாருன்னு சொல்லிவிட்டு எனக்கு அடுத்து ரொம்ப கொஞ்சம் கடுப்பாயிட்டேன் நான். அடுத்த இஷ்யூ வேறு எங்கேயோ எடுத்துன்னு போயிட்டேன். வேறு எங்கேன்னாக்கா தாகம் பத்திரிகை அகிலன் கண்ணன் இருக்கார்ல, அவர் ப்ரெஸ்ஸில் கொடுத்தேன். அதுக்குள்ளேயும் இந்த இவர் கோபிகிருஷ்ணன் விலகி போயிடுறாரு, அவர் ஒரு மாதிரி கலெக்ட் ஆகிடுது. அப்புறம் ஏன் பத்திரிக்கை நடத்தணும், நிறுத்திடலாம் பேசாமல், இதெல்லாம் எதுக்கே, நம்ம மாட்டு ஜாலியாக இருக்கலாம். இதெல்லாம் பத்திரிக்கை, இந்த மாதிரி ஒரு பத்திரிக்கை படிக்கவும் யாரும், இது எதுக்கு இது மாதிரி அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தோணுச்சு. ஆனால் வந்து என்னென்னா, முதல் இஷ்யூவை கொண்டு போய் பிரமிழில் தேவி தேட்டரில் சினிமா பார்க்குறது போயிருந்தேன். அப்போ பிரமிழும் வந்திருந்தார். தேவி தேட்டரில் நாங்கள் 2 பேரும் சினிமா பார்க்குறது. அப்போ இதான் என்னுடைய முதல் பத்திரிக்கை, விருட்சம் வந்துருத்தா விருட்சம் அப்படின்றார். ஒரு அதை அப்படி பார்க்குறாரு, பார்த்து இப்படி தோசை மாதிரி சுற்றுறாரு, டவர் போட்டார். இதெல்லாம் இப்போ அந்த சமயத்தில் இதெல்லாம் வந்து இப்போ சொல்லும்போது வேடிக்கையாக சிரிப்பாக இருக்கு எனக்கு. அந்த சமயத்தில் நான் வந்து ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. அதிர்ச்சி, என்னடா இப்படி இவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருக்கோம், அந்த பத்திரிக்கை வந்து இப்படி பண்ணுறாரு அவர் அப்படின்னு சொல்லிவிட்டு, நான் அப்புறம் ஒரு 9 இஷ்யூக்கு அவர் பிரமிழுடைய படைப்புகளை எதுவுமே போடலை அதில் பிரமிழ். ஆனால் ஞானக்கூத்தன்ட்டு கவிதைகள்லாம் வாங்கி ஒவ்வொரு இஷ்யூக்கும் ஞானக்கூத்தன் கவிதை எழுதினா நான் அதை கொண்டு வந்துடுவேன். ஞானக்கூத்தன்ட்ட போய் கவிதை கேட்பேன், நாளைக்கு வாங்க நான் கொடுத்துட்றேன் எழுதி அப்படின்னு எழுதி கொடுப்பார். அதை உடனே பத்திரிகையை கொண்டு வந்துடுவேன். நேராக ப்ரெஸ்ஸு, லெட்டர் ப்ரெஸ் தானே, லெட்டர் ப்ரெஸ்கிட்ட கொடுப்பேன். அங்கே ட்ரிப்ளிகன்லேயே இருக்கும் அந்த லெட்டர் ப்ரெஸ் எல்லாம். அவங்கள்ட்ட கொடுத்தா அவங்க அடித்து கொடுத்துருவாங்க. அதுக்கு வந்து 100, 110 பேர், 200 பேர் இருந்தாங்க முதல்ல ஆரம்பத்தில். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி 100 பேருக்கு மேலே வந்துட்டாங்க. 100 பேர் மேலே இருப்பாங்க, அவ்வளோதான். அதை அனுப்பிச்சிட்டு அப்படியே தொடர்ந்து நான் 3 மாதம் ஒரு தடவை அப்படியே கொண்டு வந்தேன். இதில் நிறைய சுப்பிரமணியன் வந்து மயிலாப்பூரில் இருந்தார். அவர் வீட்டுக்கு போவேன். அவர் வீட்டுக்கு போயிட்டு காணாசுகிட்ட கேட்பேன். அவர் உடனே டக்குன்னு ஒரு பையிலன்னு ஒரு கட்டுரை எடுத்துக்கிட்டு அவ்வளோ ரெடிமேடாக வச்சுட்டுருப்பாங்க எல்லோரும். ஏன்னா பிரசுரம் பண்ணுறதுக்கு பத்திரிகைலாம் ஒன்றும் இல்லை. ஆனால் எவ்வளோ ஒரு பெரிய மனுஷன் அவர் காணாசு. அவர் கவிதை நான் என்ன பண்ணுவேன், இந்த மீட்டிங் ஒன்று க்ரியேட் பண்ணுவேன். இந்த மீட்டிங்கில் அவர் போர் அடிக்க போகிறதா, அவர் பாவம் கேட்டுகிட்டே இருக்கார். அவர் வந்து என்னென்னா, நான் இது என்ன பண்ணுவேன், குரூப்பு ஒன்று வச்சுருந்தேன். இந்த குரூப் வந்து கோபிகிருஷ்ணன், நான் எல்லாம். கோபிகிருஷ்ணன் முதல்ல விலகி போயிட்டார். அப்புறம் ஸ்ரீனிவாசன், இளம்பிரதி, கண்ணன் எல்லாம். இந்த குரூப்பில் இருக்கிறவங்க நாங்கள் டிசைட் பண்ணுவோம் இந்த எந்த செலக்ட் பண்ணலான்னு. நான் எடிட்டராக இருந்தால் கூட நானே செலக்ட் பண்ண மாட்டேன். எல்லோரும் படித்து பார்த்துட்டு கண்ணன் சொல்லுவார், என்ன நீங்கள் இதெல்லாம் போடுறீங்க, நான் வரல பாருங்க, இந்த செலெக்ஷனுக்கு நான் வரல அப்படின்னு சொல்லுவார். என்னடா அது, நம்ம பத்திரிக்கை ஆரம்பித்தோம், நம்ம பைசா போட போகிறோம், எல்லாம் நம்ம தான் பண்ணுறோம். அப்புறம் வந்து இவர் இப்படி சொல்கிறார். ஒரு தடவை ஜெயமோகன் ஒரு கவிதை அமைச்சிருந்தார். அந்த காலத்தில் ஜெயமோகன் சாதாரணமாக பிரபலமாகாதவர். ஆனால் அவர் நம்ம மேலே ஒரு மதிப்பு உண்டு. பத்திரிக்கை மேலே ஒரு விருட்சங்கிற பத்திரிக்கை மேலே ஒரு மதிப்பு உண்டு. அவர் வந்து பன்றிகளை பற்றி ஒன்றும் சொல்ல விரும்பவில்லைன்னு ஒரு கவிதை. இதெல்லாம் கவிதையா அப்படிங்கிறார் கண்ணன். இதெல்லாம் போட்ட நான் வரமாட்டேன், நான் சேர்ந்துக்க மாட்டேன் சார், என்னை விட்டுருங்க அப்படி. என்னடா இது இப்படி பண்ணுறாரு அவர். நம்ம ஒரு கவிதை போடலான்னா சாதாரண ஒரு கவிதை 1/2 பக்கம் வரப்படுது, இது வந்துட்டு போனால் என்ன அப்படிங்கிற மாதிரி நினச்சிருந்தேன். அவங்க எல்லாருமே விலகி போயிட்டாங்க, என்னை விட்டுட்டாங்க எல்லாருமே. நான் ஒருத்தன் தான் அதை கொண்டு வந்தேன். அப்புறம் நான் ஒருத்தன் தான். ஸ்ரீனிவாசன் என் கூட ஒத்துழைச்சிருந்தார். ஸ்ரீனிவாசன் வருவான். ஸ்ரீனிவாசன் அடிக்கடி முரண்பாடாக பேசிட்டு இருப்பான், ஏதாவது இரிட்டேட் பண்ணுற மாதிரி பேசுவான். ஸ்ரீனிவாசன் நேச்சர் அது. ஆனாலும் என்னை வந்து ஹெல்ப் பண்ணுவோம். சார் உங்கள் பத்திரிக்கை நீங்கள் என்ன பண்ணணும்னு தெரியல, உங்களுக்கு ஏதோ பண்ணுறீங்க பண்ணிட்டு அப்படின்னு சொல்லுவான். இது என்னடா ஒரு 16 பக்கம் 32 பக்கத்துக்குள்ளே ஒரு பத்திரிக்கை கொண்டு வரோம், இது எத்தனை பேர் படிக்க போகிறாங்க தெரியாது. அப்படி இருக்கிற ஒரு பத்திரிக்கை வந்து